இந்த ஆட்சி நீடிக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா சில பேர் இந்த பெரும்பான்மை இல்ல நிலைக்காதுன்னா சிலர் பேசுறாங்க. எப்படி இவருக்கு கண்டினியூ ஆயிடுமா இல்ல? கண்டினியூ பண்றதுக்கு அவர் கையில தான் வாய்ப்பு. மத்தவங்கள மாதிரி விலை போகாமல் நியாயமா நீதியா என்னென்ன ஃபாலோ பண்ணணுமோ எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஸ்டாண்ட் பை ஸ்டெடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் 10ஓட 11 இத்தோட இதுவும் ஒண்ணுன்ற மாதிரி அரசியல் சிலர் பண்ண மாதிரி அவருடைய சுய லாபத்துக்காக ஏதேனும் பண்ண போனால் நஷ்டம் ஒன்றை நீடிக்கும். அண்ணாமலை அவர்கள் கூட கட்சி ஆரம்பிக்க போறாரு. அவர் வந்தா பின்னாடி ஆட்சி அமைக்கலாம் வாய்ப்பு இருக்கா? அண்ணாமலை வாய்ப்பு இருக்கு. பதில் மேல போன மாதிரி இந்த விஷயமும் பேசிட்டு அந்த விஷயமும் பேசிட்டு தீர்க்கமா இல்லாமல் மாத்தி 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 குழப்பிட்டு இருக்கும்போது இவனே குழப்பவாதி, இவன் என்னப்பா நம்மளுக்கு தீர்மானமா சொல்ல போறான் என்ற ஒரு எண்ணம் தான் வரும். மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? என்ன நினைக்கிறீங்க? உதயநிதி முதல்வர் ஆவாரா? கலைஞர் ஐயா தலைவர் ஆனாரு. கலைஞர் ஐயாவுடைய வாரிசு ஸ்டார்லிங் ஐயா அவர் தலைவர் ஆனாரு. அவருடைய வாரிசு உதயநிதி ஐயா. அதன் பிறகு அடுத்த ஜூனியர் என்றது உதயநிதி ஐயாவுடைய பையனை தான் காட்டுறாங்க. இது பொது கட்சியா அல்லது குடும்ப கட்சியா என்ற நிலைமையில தான் அது போயிட்டு இருக்கு. தனுஷ்லாம் வருவாரு இல்ல வர மாட்டாரு அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல, சொல்ல முடியாது என்பது கிடையாது. வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி 5 விரலும் ஒன்று சேர்ந்ததுன்னா அடுத்த மாற்றம் அவரா கூட தமிழ்நாட்டு அரசியல்ல இல்ல தமிழ்நாட்டுல ஏதாவது ஆபத்துகள் இருக்கா? இயற்கை சார்ந்தோ அரசியல் சார்ந்தோ அதை சொல்ல முடியுமா உங்களால? கொரோனா எப்படி நம்மளுக்கு ஒரு விபரீத நிகழ்வு வந்ததோ அது மாதிரி பேரிடர் காத்து கொண்டு இருக்குது. அம்மா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உங்க பேர் என்னன்னு நம்ம நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? என் பேர் கலைவாணி. மக்கள் என்ன பாலாம்பிகைன்னு கூப்பிடுவாங்க. பாலாம்பிகைன்னு கூப்பிடுறாங்க. எவ்வளவு நாளமா அப்படி நீங்க மக்களை சந்திச்சிட்டு இருக்கீங்க? மக்கள் உங்க கூட பேசிட்டு இருக்காங்க? நான் சொல்றது பாத்தீங்கன்னா, நான் 12 வயதுல இருந்தே நிறைய பேர்கிட்ட தொடர்புல இருந்தேன். ஆனால் 2013ல இருந்து தொடர்ச்சியா இது மாதிரி ஆன்மீகத்துல ஈடுபட ஆரம்பிச்சிட்டேன். ஆனா 12 வயதுல இருந்தே உங்களுக்கு இதுலதான் ஈடுபாடு? ஆன்மீகத்துல ரொம்ப ஆர்வம். எல்லாரும் அவங்கவுங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவாங்க. என்னை பொறுத்தவரை சொந்தக்காரங்க வீடு என்றது ஆலயம் தான். ஆலயம். கோவில்ல போய் கோவில்ல திருப்பணி பண்றது, விளையாடுறது, அது மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருப்பேன். சிறு வயதுல இருந்து அதுல ஒரு ஆர்வமா இருந்தது. ஓகே. ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடு அதிகமா இருக்கு. உங்களுக்கு இப்ப வீடு எதுவும் இல்லையாமா? எனக்கு சொந்த வீடு இருக்கு. என்னுடைய வீட்டுல என்னுடைய குழந்தைகள் சொல்லிட்டு மொத்தம் 18 பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 18 பேர் யார்? 13 பைரவர்கள், 4 பூனை, ஒரு அணில் பிள்ளை. அணில் பிள்ளை. அணில் வச்சிருக்கீங்க? வச்சிருக்கேன். அவன் இங்க இருந்து மரத்துல இருந்து விழுந்தவன் தான். மரத்துல விட்டாலும் அங்க போக மாட்டேன்றா, என் கூடயே வர ஆரம்பிச்சுட்டான். அதனால அவனுக்கு நம்மளே நாடி இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனை வச்சு வளர்க்க ஆரம்பிச்சுட்டான். இல்லை, நான் உங்களை பார்த்து பேசுனப்பதான் தெரிஞ்சது நீங்க நல்லா இங்கிலீஷ்லாம் பேசுறீங்க. அப்போ நல்லா படிச்சிருக்கீங்கன்னு தெரியுது. காலேஜ் எங்க போனீங்க? என்ன படிச்சிருக்கீங்க? கட்டுறது கைமண் அளவு. படிப்பு என்றது இருக்கு. ஆனா நான் படிப்பை யாருக்கிட்டையும் பயன்படுத்திக்கிறது கிடையாது. ஏன்னா ஆன்மீகத்தில் வரும்போதே என்னுடைய சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நான் பர்ன் பண்ணிட்டேன். டோட்டலா எல்லாமே வாஷ் அவுட் பண்ணிட்டேன். ஆமா, நான் 12 வயதுக்கு மேற்பட்ட காலத்துல இருந்து டாக்டர் ஆர் நஞ்சுன்ரான்னு சொல்லிட்டு ஆந்திர மயிலை சபா சேர்மனா இருந்தவர். அவர் சர்வீஸ் பிரிகேட்னு சொல்லிட்டு யூத்துக்காக ஏகப்பட்ட சேவை மையம் மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. யங்ஸ்டர்ஸ் நல்ல வழியில பாதை கொண்டு வரணும் என்றதுக்காக அவர் கிராம பகுதியிலையும் சரி, இங்க சொல்ல போனா ஸ்லம் போர்டு இருக்கிற ஏரியால எல்லா இடத்துலயுமே பிள்ளைகளுக்காக, அதுவும் ஸ்லம் போர்டில் இருக்கிற குழந்தைங்களுக்காகவே கல்வி மேம்பாட்டுக்காக ஆன்மீகம் கூட சேர்ந்து கல்வியும் அவர் நிறைய வழங்கிட்டு இருந்தாரு. அவர் கூட நிறைய சேவை பண்ணிட்டு இருந்தேன். அவருடைய காலம் முடிஞ்ச பிறகு நான் தனிச்சு என்னால முடிஞ்சது, ஏன்னா ஒரு கை தட்டி ஓசை வராது, என்னால இயன்றது சில பிள்ளைகளோட வச்சு சேவைகள் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இப்போ உங்களுக்கு உறவினர்கள் அந்த மாதிரி எல்லாம் யாரும் ஃபேமிலியில அப்பா அம்மா அப்படி எல்லாம் யாரும் இருக்காங்களா? என்னுடைய தாய் தகப்பன் காலம் ஆயிட்டாங்க. அம்மா அப்பா இருக்கிற காலத்திலே உறவுகள் யாருமே இல்லை. ஏன்னா திக்கத்தவனுக்கு தெய்வம் துணை. அப்பா எல்லாரையும் நம்பி ஏகப்பட்ட ஷூரிட்டி போட்டு கடன்கள் வந்ததுனால கடன் இருக்கிறவங்க கூட உறவு ஒட்டாது. அந்த ஒரு நிலையில நான் அதை பத்தி யோசிக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாடி கார்ல போறவனை பார்த்து பொறாமைப்படாமல், பின்னாடி நம்மளே காட்டும் அடிமட்டத்துல பல மக்கள் இருக்காங்க, இந்த ஒரு ஆறுதல் நம்ம அடையணும் என்றதுதான் என்னுடைய மனசுல. அப்படிதான் போயிட்டு இருக்கேன். எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். உலகத்துல யார் ரொம்ப சந்தோஷமான மனுஷன் கேட்டா நான் ஒருத்தி தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு
எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியா சந்தோஷமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன். எந்த கட்டத்துலமா உறவு வேண்டாம், அந்த படிச்ச சர்டிபிகேட்லாம் வேணாம் அப்படின்னு எப்ப தோணுச்சுது உங்களுக்கு? ஏன் அதெல்லாம் எரிச்சிங்க சர்டிபிகேட்லாம்? இல்ல, நான் பல இடத்துல வேலைக்குன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணேன். பெண்கள் பலர் மௌனமாவே இருக்காங்க. சிலருக்கு பல இடத்துல பல பிரச்சனைகள்ல தான் மாட்டி சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. நம்ம படிப்பு நம்மளோட இருக்கட்டும், இதெல்லாம் இருந்தா தானே ஒரு இடத்துல வேலைக்குன்னு போக போறோம். வேண்டாம், எல்லாத்தையும் உதாசீனப்படுத்திட்டு இது எந்த வருஷம்னு தெரிஞ்சுக்கலாமா? 2013 அம்மா இருக்கும்போதே. என்ன டிகிரி படிச்சீங்கன்னு சும்மா தெரிஞ்சுக்கலாம்? டிகிரி அது பெருசா சொல்ற மாதிரி ஒண்ணும் கிடையாது, ஏதோ படிச்சிருந்தீங்க. அப்போ அதெல்லாம் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. முடிவு பண்ணி எல்லாத்தையும் திறந்துட்டு இப்படி ஒரு ஊரோட தெருவுல அப்படின்னு இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க இல்லையா? ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாய்க்குட்டி நம்மளை பார்த்து குறைக்குதுன்னா நம்மளும் கூட சேர்ந்து குலைச்சிட்டு வந்தோம்னா நம்மளால வாழ முடியாது. குலைக்கிறது நாயுடைய தன்மை, நம்ம ஒதுங்கி போறது மனுஷனோட தன்மை. நம்ம ஒதுங்கி போவோம். இப்பவே நான் உட்காந்துட்டு இருக்கும்போது சில பிள்ளைகள் வண்டியில போகும்போது, ஏய் ஆயா என்ன சாப்பிட்டியா, என்ன இன்னைக்கு என்ன பிரியாணியா, அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு காதுல வாங்கிட்டு இன்னொரு காதுல விட்டுடுறது. எதையும் மனசுக்கு கொண்டு போக மாட்டேன். இப்ப பெரும்பாலும் மக்கள் மனநிலை பாதிக்கப்பட்டதாகவும் நோயில அவஸ்தைப்படுறதுக்கு முக்கிய காரணமே சிறு பிரச்சனையா இருந்தாலும் அதை ஊதி 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 பெருசாக்கி ஒண்ணுமே இல்லாத பிரச்சனையை மனசுல போட்டு அழுத்தமாயி தான் நோய்வாய்ப்பட்டு பல துயரத்துக்கு உட்படுறாங்க. எதையும் கண்டுக்க வேண்டாம். ஜஸ்ட் லைக் தான் தூசியை தட்டி விட்டுற மாதிரி தட்டி விட்டுட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா தெளிவான வாழ்க்கை, நோயற்ற வாழ்க்கை நம்மளால வாழ முடியும். இப்ப டெய்லி நீங்க விதவிதமான மனிதர்களை சந்திப்பீங்க இல்லையா? என்ன பிரச்சனைகளோட உங்ககிட்ட மனிதர்கள் வராங்க, என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? உள்ளபடி பார்த்தா இப்ப 90% நோய்வாய்ப்பட்டவங்க. அது மட்டும் இல்லாமல் கடனால முழுகினவர்கள் தான். வட்டிக்கு வாங்கி அட்டிகை செய்து அந்த அட்டிகையை விற்று வட்டி கட்டுற கதையா இப்போ நம்மளுடைய விரலுக்கேற்ற வீக்கம் இல்லாமல் பெருசா நானும் வாழ்ந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு போராடுறேன் என்ற பேர்ல நிறைய பேர் மூழ்கி கிடக்குறாங்க. 90% கடன் 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 கடன். அவங்களுக்கு அதற்குரிய அட்வைஸ் பண்ணி அனுப்புறேன். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி பல திட்டங்கள் பண்ணியிருக்காங்க. தொழில்னு சொல்லிட்டு தொடங்குங்களுக்கு முத்ரா லோன்ஸ் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி எதுவுமே கண்டறியாமல் தண்டு வட்டி மீட்டர் வட்டி என்ற காரக்கிட்ட மீட்டர் வட்டி வாங்கிட்டு பிசினஸும் டெவலப் பண்ண முடியாம எல்லாத்துலயும் மூழ்கி கிடக்குறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்களுக்குரிய வழிமுறையை நம்ம சொன்னோம்னா அந்த வழியில அவங்க எல்லாத்துலயும் மீண்டு வராங்க, ஜெயிச்சும் நிக்கிறாங்க. இது மாதிரி பலர் உருவாகி இருக்காங்க, பலர் ஜெயிச்சும் நின்று இருக்காங்க. நீங்க பேசும்போதே அரசாங்கம் ஸ்கீம்ஸ் எல்லாம் பத்தி பேசுறீங்க. அப்போ உங்களுக்கு அரசியலும் தெரியும் நினைக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டுல அரசியல் மாற்றம்லாம் நடந்திருக்கு. தேசிய அளவுல இப்ப போராட்டம்லாம் நடந்துட்டு இருக்கு. மாணவர்கள்லாம் போராட்டம்லாம் பண்றாங்க. இப்ப வந்திருக்க இந்த விஜய் அரசு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த மாற்றத்தை முன்னாடி எதிர்பார்த்தீங்களா? இது நடக்கும்னு எதிர்பார்த்து? மாற்றம் என்றது கண்டிப்பா எதிர்பார்த்ததுதான். ஏன்னா மக்கள் எத்த தின்னா பித்தம் தெளியும் என்ற மாதிரி நினைச்சாங்க. இப்போ பித்தம் தெளியும் என்ற நிலைமையில எல்லாருமே நம்புறாங்க. ஆனால் ஒரு குழந்தை பிறந்த உடனே மாரத்தான்ல ஓட போறது கிடையாது. தட்டு தடுமாறி பல விஷயங்கள் நிறைய தவறுகள் நடக்குது. அந்த தவறுகளை அவங்க கண்டறிந்து ஏகப்பட்ட விஷயங்கள் மாற்றத்தை கொண்டு வந்தா சாதிச்சு காட்டலாம். மாறாதது ஒரு ஆட்சி என்றதை நம்ம உருவாக்கியும் காட்டுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஆட்சி நீடிக்கும் நினைக்கிறீங்களா? ஏன்னா சில பேர் இந்த பெரும்பான்மை இல்ல நிலைக்காதுன்னா சிலர் பேசுறாங்க. எப்படி இவருக்கு கண்டினியூ ஆயிடுமா? இல்ல கண்டினியூ பண்றதுக்கு அவர் கையில தான் வாய்ப்பு. மற்றவங்கள மாதிரி விலை போகாமல் நியாயமா நீதியா என்னென்ன ஃபாலோ பண்ணணுமோ எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஸ்டாண்ட் பை ஸ்டெடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் 10ஓட 11 இத்தோட இதுவும் ஒண்ணுன்ற மாதிரி அரசியல் செலர் பண்ண மாதிரி அவருடைய சுய லாபத்துக்காக ஏதேனும் பண்ண போனால் நஷ்டம் ஒன்றே நீடிக்கும். ஆனா மக்கள் இன்னும் மனசுல வாய்ப்பு கொடுத்தோம், சீச்சி இந்த படம் புளிக்கும், அரசியலே இதுதான் என்ற மாதிரி திருப்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இவரே ஊட்டி விட்ட மாதிரி ஆயிடும். ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா புதிய மன்னர்கள்னு ஒரு படம் வந்தது. அதுல இளைஞர்கள் ஒரு ஃபயர் மாதிரி உருவாக்கி நிறைய புரட்சி பண்ண மாதிரி அந்த ஒரு வேகத்துலதான் இந்த காலகட்டத்துல இவருக்காக எல்லா யூத்துமே சேர்ந்து, இன்னும் சொல்ல போனா மாற்று கட்சியை சேர்ந்த குழந்தைகள் சொன்னாங்கன்றதுக்காகவே பெற்றவங்களும் அந்த கட்சியில இருந்தாலும் இவருக்கு சாதகமா ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச பிறகு இவரும் இப்படிதான் இருக்கு, இன்னும் விலைவாசி குறைக்க முடியல, பல விஷயங்கள்ல இன்னும் நம்மளுக்கு மாற்றம் கிடைக்கல என்ற ஒரு வேதனையில பலர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. படிப்படியா இவர் மாற்றினார்னா நிரந்தரமான
முதல்வர் ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய மனசுல இருந்து அழிக்க முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஐயா வரும்போது இவன் என்ன பண்ணிட போறான், இவன் என்ன சாதிச்சிட போறான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இவருக்கும் அப்படிதான் சொன்னாங்க. பட் இவர் வந்து அவரை போல ஸ்டாண்ட் ஆனாருன்னா இவரை வீழ்த்துறதுக்கு யாருமே இல்லை. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஏன்னா இளைஞர்கள் எல்லாரும் இவருக்கு துணையா இருக்கிறதுக்கு முன் வராங்க. எங்க தலைவருக்காக நாங்க என்ன வேணாலும் சாதிப்போம், தலைவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு முயற்சி பண்றாங்க. அதை தக்க வைக்கிறதுக்கும் தவற விடுறதும் அவருடைய கையில தான் இருக்கு, அவரை சார்ந்தவங்க கையில தான். இப்ப அண்ணாமலை அவர்கள் கூட கட்சி ஆரம்பிக்க போறது, அவர் வந்தா பின்னாடி ஆட்சி அமைக்கலாம் வாய்ப்பு இருக்கா? அண்ணாமலை அவர்கள் ஐயா வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவர் வந்து ஐபிஎஸ் முடிச்சு அவருடைய ரேங்கிங்க்கு, அதாவது யார் ஒருத்தரும் தீர்மானமா ஒரே மார்க்கமா பேசினா வாய்ப்பு இருக்கு. மதில் மேல போன மாதிரி இந்த விஷயமும் பேசிட்டு அந்த விஷயமும் பேசிட்டு தீர்க்கமா இல்லாமல் மாத்தி 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 குழப்பிட்டு இருக்கும்போது இவனே குழப்பவாதி, இவன் என்னப்பா நம்மளுக்கு தீர்மானமா சொல்ல போறான் என்ற ஒரு எண்ணம் தான் வரும். அதனால யார் ஒருவரும் புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு மக்கள் தயாரா இருக்கிறாங்க. ஆனால் வாய்ப்பு கொடுத்து மக்களே சலிச்சு போற அளவுக்கு இவங்க உருவாக்கிடக்கூடாது. அதை மட்டும் தீர்க்கமா பண்ணாங்கன்னா வெற்றி என்றது நிரந்தரமா ஒருவருக்கே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்ப பல கட்சிகள் பண்ணிட்டு இருந்த வேலைகள் என்னன்னா, ஆரம்பத்துல அவங்க வரும்போது எதுவுமே பண்ணாம அவங்க ஆட்சி முடியும் போது, ஆட்சி முடியிற தருவாயில தான் நல்லது பண்றாங்க. ஏன்னா ஆட்சி முடிகிற தருவாயில நல்லது பண்ணா மக்கள் மறந்துடாம நம்மளுக்கு எல்லாமே ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சிட்டு பண்ணாங்க. அதே சிலருக்கு பாதகமாகவும் முடிஞ்சது. இனிமே இப்ப நடக்கிற ஆட்சி இதெல்லாம் மக்கள் மனசுல பதிச்சுக்கிட்டு அந்தந்த நேரத்துக்கு சூட்டோட சூடா எதை எப்படி ஆளணுமோ ஆண்டு வந்தாங்கன்னா நிரந்தர முதல்வர் என்ற நிலைமை இவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு 100%. ஆனா இப்போ அதிமுகவோட நிலைமை என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி இப்ப எடப்பாடி எப்படி வச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க? அவ்வளவுதான். எடப்பாடி ஐயா ஓரளவுக்கு நல்லா வச்சு பண்ணிட்டு தான் இருந்தாரு. இடையில ஓபிஎஸ் ஐயாவை வந்து கைப்பாகையா வந்து பயன்படுத்தி இப்ப கட்சியே சின்ன பின்னமா பல படங்கா, ஒண்ணு வந்து தினகரன் ஐயா, இன்னொருத்தங்க வந்து தீபா அம்மையார், அவங்கவுங்க பிரிஞ்சு போகும்போது இந்த கூட்டம் இப்படிதானா என்ற மாதிரி அந்த கட்சியில இருந்தவங்களே நம்ம கட்சியை எப்படியாவது நீடிக்கணும், இந்த கட்சியில இருந்தா நமக்குன்னு ஒரு பேரு இருக்கா என்ற மாதிரி ஒரு அவநம்பிக்கை கொண்டு போனாங்க. ஆனால் பலர் இன்னமும் தீர்க்கமா அந்த கட்சியில இருந்து எம்ஜிஆர் ஐயாவுடைய பேர் நிலைத்து நிற்கிற மாதிரி சில சேவைகள், அமைதியான சேவைகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதுவரை வெளியில கொண்டு வரல. அவங்க முயற்சி பண்ணா, அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருந்தா கண்டிப்பா மாற்றம் அவங்களாலையும் உருவாக்க முடியும். 5 விரல் ஒரே கையில இருந்தாதான், விரல்கள் எல்லாமே செதறி போச்சுன்னா கையே பயன்படாது. அந்த நிலைமை தான் இப்போ ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் நடந்திருக்கு. அவங்க எல்லாருமா ஒன்று சேர்ந்து ஒரே மார்க்கத்துல எல்லார்தான் சொல்லிட்டு அவங்க பின்னாடி நான் தான் தலைன்னு எல்லாருமே பண்ணும்போது எது தலை எது தருதலை என்றதே தெரியாமல் மக்களுக்கு போயிடுது. மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? என்ன நினைக்கிறீங்க? உதயநிதி முதல்வர் ஆவாரா? இந்த நாள் வரைக்கும் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு மக்கள் நிறைய முயற்சி பண்ணாங்க. இடையில வந்து பல விஷயங்கள் நடக்கப்பட்டது. கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, இது கட்சி ஆட்சி என்ற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க பேசுவா தூரமா வந்து நான் வந்து மக்களுக்காக தான், எங்களுக்கு ஆட்சி என்றது எங்களுடைய தலைமை வந்து பொறுப்பு கிடையாது. ஆனால் கலைஞர் ஐயா தலைவர் ஆனாரு. கலைஞர் ஐயாவுடைய வாரிசு ஸ்டார்லிங் ஐயா அவர் தலைவர் ஆனாரு. அவருடைய வாரிசு உதயநிதி ஐயா. அதன் பிறகு அடுத்த ஜூனியர் என்றது உதயநிதி ஐயாவுடைய பையனை தான் காட்டுறாங்க. 10-11 இது ஒன்று வட்டம் மாவட்டம் பல கோடி மக்கள் அந்த கட்சியில இருக்கிறாங்க. அவங்கள யாருக்காவது இது வரைக்கும் வாய்ப்பு கொடுத்து பார்த்தாங்களா? இது வந்து பொது கட்சியா அல்லது குடும்ப கட்சியா என்ற நிலைமையில தான் அது போயிட்டு இருக்கு. அதனால பலர் வந்து இதை பத்தி வாய் திறக்கிறதுக்கு இல்லாமல் அமைதியாவே மௌனமாவே இருந்துடுறாங்க. எதுக்குப்பா நம்மளுக்கு வம்பு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் புரிந்து நடந்து கொண்டார்கள்னா எல்லாத்துலயும் மீண்டு வர முடியும். இல்ல நீங்க சொல்றது போலவே இப்ப உதயநிதி, அதுக்கு பிறகு அவருடைய மகன் இப்படி தொடர்ந்துகிட்டு இருந்தா, நீங்க சொல்றது போல ஒரு பக்கம் தாவேக்கால போய் சேர்ந்துகிட்டே இருக்காங்க. ஆமா, அப்படி இருக்கும்போது முக்கியமான இது என்னன்னா, இப்ப வந்து நீங்க வந்து ஒரு ஸ்கூல்ல போய் சேர்றீங்க, உங்களுடைய ப்ரொமோஷனை நீங்க காட்டுறதுக்கு நீங்க முன் பண்றீங்க. மூவ் பண்ணும்போது அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டருடைய சொந்தக்கார பசங்க அந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அந்த பசங்களுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இதை காட்டிலும் வேற பள்ளி இருக்குதான்னு பார்த்தா அந்த பள்ளிக்கு தாவறதை தான் பார்ப்பீங்களே தவிர இந்த கட்சியில இருப்பீங்களா? அதுதான் இங்க நடந்துருக்கு. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பு என்றது நிரந்தரமான வாய்ப்பா இல்லாமல்
நீ தப்பு பண்ணன்னு தெரிஞ்சுன்னா வெட்டுன்னு துண்ணு மற்ற கட்சிகள்ல பண்ற தப்பை வந்து சுட்டி காட்ட தெரிஞ்ச இவங்களுக்கு இவங்க கட்சிகள்ல என்ன தப்பு நடக்குது என்றதை கண்டறிந்து ஃபில்டரைஸ் பண்ணாங்கன்னா எல்லா கட்சியும் சிறந்த கட்சி தான். தனக்கு வந்தால் ரத்தம், பிறருக்கு வந்தால் வேற ஏதோ சொல்லிட்டு ஒதுங்கி இருக்கிற மாதிரி இருக்கும்போது அதை பத்தி இப்போ நடிகர் தனுஷ் கூட கட்சி கொடியெல்லாம் மன்ற கொடியெல்லாம் பண்ணிருக்காரு. அவர் அரசியலுக்கு வர மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி தனுஷ் பின்னாடி வந்தா விஜய் மாதிரி ஆட்சியை பிடிக்க முடியுமா, இல்ல அவருக்கு கஷ்டம் தானா? ஆட்சியை பிடிக்க முடியும் என்றதை காட்டிலும் இவர் வந்து சைலண்டா ஒர்க் பண்ணி எப்படி உருவாக்கணுமோ பெரிய ஸ்கெட்ச் ஆழமா முன்கூட்டியே பண்ணிட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா தனுஷ் ஐயா பண்ணிருக்காருன்னு சொல்றீங்க. தனுஷ் ஐயா பண்ணதை காட்டிலும் விஜய் ஐயா பண்ணது காட்டிலும் நடுவில் அஜித் சார் அவர் ஆரம்ப கட்டத்துல இருந்து எவ்வளவோ சேவை பண்ணிருக்காரு. அதே மாதிரி அர்ஜுன் சாரும் பண்ணிருக்காரு. அவங்க எல்லாம் கட்சிக்கு வரணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா என்னைக்கு வந்திருப்பாங்க. கட்சிக்கு வந்தா முதல்வன் படத்துல நடந்த மாதிரி தன்னுடைய குடும்பத்தை இழக்க நேருமோ என்ற ஒரு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையால எல்லாருமே ஒதுங்கி இருக்கிறாங்க. இல்ல உங்களால அந்த எதிர்காலத்தை கணிக்க முடியுதா? இவங்க தனுஷ்லாம் வருவாரு இல்ல வர மாட்டாரு அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல, சொல்ல முடியாது என்றது கிடையாது. வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இப்போ வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஐயா தளபதி வந்திருக்காருன்னு நம்ம நினைக்கிறோம். இவர் வந்திருக்கிறத விஜய் ஐயா வந்திருக்காருன்னு நினைக்கிறோம். ஆனா இவருக்கு பின்னாடி சினிமா துறையை சேர்ந்தவங்க எத்தனை கோடி பேர் வேலை பார்த்துருக்காங்க என்றது அந்த சினிமா துறையை சார்ந்தவங்களுக்கு தான் தெரியும். வெளியில எதுவுமே வராது. அது மாதிரி 5 விரலும் ஒன்று சேர்ந்ததுன்னா அடுத்த மாற்றம் அவரா கூட இருக்கலாம். இப்போ உங்களால இந்த அகில இந்திய அளவுல அரசியல் ஏதாவது வரக்கூடிய காலங்கள்ல மாற்றம் நடக்கும், இல்ல ஏதாவது ஒரு ஆபத்து இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது உங்களால கணிக்க முடியுதா, சொல்ல முடியும்? ஆபத்துக்கள் என்ற மாதிரி உருவாக்குனாங்க. ஆனால் மோடி ஐயாவுடைய துரித புத்தி, அதாவது சாணக்கியத்தனம் என்று சொல்லுவாங்க, அந்த சாணக்கியத்தனத்தினால எல்லாமே தவிடுபடியாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை ஆண்டு ஆட்சியில் மத்தியில் எத்தனையோ பேர் ஆண்டாங்க. ஆனால் 10 வருடமா இப்போ பிஜேபி ஆண்ட பிறகு உலக அளவில் இந்தியா எத்தனை மட்டத்துக்கு வந்து உயர்ந்தது என்றது நமக்கு தான் தெரியும். அதனால படித்த மக்களுக்கு, பாமர மக்களை காட்டிலும் படித்த மக்களுக்கு எந்த அளவில் நம்ம பொருளாதாரத்தில் நம்ம வந்து பின்தங்கியிருக்கிறோம்னு சொல்லலாம். ஆனால் பொருளாதாரத்தில் நம்ம பின்தங்கணுமா முன்னுக்கு வந்தோமா என்றது மற்றது தான் தெரியும். அதனால பார்த்து பண்ணலாம். தமிழ்நாட்டு அரசியல்ல இல்ல தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு இந்த வருடமோ இல்ல வரக்கூடிய கால ஏதாவது ஆபத்துகள் இருக்கா, இயற்கை சார்ந்தோ அரசியல் சார்ந்தோ, அதை சொல்ல முடியுமா உங்களால? இயற்கை சார்ந்தது பாத்தீங்கன்னா பெரும் அளவுல இப்போ வந்து நீரால பிரச்சனைகள் இருக்கு. நீரால பிரச்சனை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஆகஸ்ட் மாதத்துல சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இரண்டுமே வருது. இந்த கிரகணத்துக்கு அப்புறம் பேக் டு கொரோனா எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விபரீத நிகழ்வு வந்ததோ அது மாதிரி பேரிடர் காத்து கொண்டு இருக்கிறது. கொரோனா மாதிரி ஒரு பேரிடர் இருக்கு தமிழ்நாட்டிலே, உலக அளவுலயே இருக்கு. இப்பயும் பல சந்தர்ப்பங்கள் அதை காட்டிட்டு இருக்கு. ஆனால் இதுவரை மீடியாவில் வரல. நீர்னால ஆபத்துனா இந்த சுனாமி மாதிரி வருமா, இல்ல வேற மாதிரி எப்படி மழையா வருமா, புயலா வருமா? எப்படின்னு சொல்றதுக்கு இல்ல, நீர் வகையில ஆபத்து. ஒருவேளை நீர் தொற்றா கூட இருக்கலாம். நம்ம பயன்படுத்துற தண்ணியில கூட பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகி கூட அது மூலியமா கூட வரலாம். நீர் என்றது மட்டும்தான் காட்டியிருக்கே தவிர, பஞ்சபூதங்கள்ல நீர் மட்டும்தான் காட்டியிருக்கே தவிர அது எந்த வகை என்பது தெரியவர காட்டல. மக்கள் வந்து பார்த்து பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா எல்லா ஆபத்துல இருந்தும் அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த காலத்துல சித்தர்களாகட்டும், சித்த சாஸ்திரம் படிச்சவங்களாகட்டும் வரும் முன் காத்து கொண்டாங்க. ஆனால் நம்ம வந்த பின்னு கூட காக்கிறதுக்கு இல்லாமல் எல்லாத்தையும் அழித்து கொண்டே இருக்கிறோம். பாதுகாத்துக்கிட்டா நம்மளை காட்டிலும் யாரும் சிறந்த நிலையில வரதுக்கு வாய்ப்பே இல்லை. பொதுவா அந்த மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னா என்ன சொல்ல விரும்புவீங்க? அடுத்தவனை பார்த்து புளிய பார்த்து கூட சுண்ட போட்டுக்க வேண்டாம். நம்மளுடைய தரம் இதுதான் தெரியுதா, தரத்துக்கு தகுந்த போல. ஆனால் முடிந்த அளவு இளைய சமுதாயத்துக்கு நான் கெஞ்சி கேட்டுக்கிறது என்னன்னா, போதைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போறீங்க, நாளைக்கு உங்களுக்கு வாழ்க்கையே இல்லாம போயிடுது. போதையில இருந்து முதல்ல வெளியில வாங்க. எல்லாத்துல இருந்து மீட்டு எடுக்கிறதுக்கான வழியை நீங்களே பாதையை உருவாக்குங்க. எல்லாத்துலேயுமே காப்பாற்றுங்க. நன்றிம்மா. மிக்க நன்றி. நன்றி.